السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 51வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்களில் அம்ரினுடைய பல்வேறு வகைகளை பற்றியும், அம்ரு தக்கரார் ஆகாது, ஒரு தடவை வந்த அம்ரு அது அதனுடைய காரணங்கள் மூலமாகத்தான் மீண்டும் அந்த கட்டளை வருமே தவிர அல் அம்ரு லா யக்தலி தக்கரார் என்கின்ற அந்த உசூலில் இருந்து பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடங்களிலும் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் இங்கே எங்களது அக்கவுண்ட் டீடைல்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வங்கி கணக்கில் தாங்கள் பணம் செலுத்துவதன் மூலமாகவும், இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். உலகத்திலும் அல்லாஹு தஆலா பயனுள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 51வது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, அம்ரு என்பது தக்கரார் ஆகாது என்று சொன்னால், இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்து ஒரு வருடங்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறோமே, ஹனஃபி மதுகபின்படி இதுவெல்லாம் தேவையா என்று ஒரு கேள்விகள் எழலாம். நம்முடைய பழைய பாடங்களில் நாம் சொல்லி இருந்தோம், அல் அம்ரு லா யக்தலி தக்கரார் பில் ஃபியல். எந்த காலத்திலும் ஒரு கட்டளை வாக்கியம் அது முக்கையதும் பி சிஃபத்தாக இருந்தாலும் சரி, முக்கையதும் பி ஷர்த்தாக இருந்தாலும் சரி, எதோடு சேர்ந்து வந்திருந்தாலும் அது தக்கராரை தேடவே தேடாது என்று மிக உறுதியாக ஹனஃபி மதுகபினுடைய இமாம் பெருமக்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். என்றால் பல்வேறு வாழ்வியல் சந்தேகங்கள் இதில் நமக்கு வரலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறதே, இவைகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய அம்ரில் தானே நடந்தது என்றால் இவைகளில் எப்படி தக்கராறு வராமல் இருக்கும் என்று நமக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு இன்றைய பாடம் ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 51வது நாளான இன்றைய பாடத்தில் இந்த விஷயங்களை குறித்து நம்மின் மீது வரக்கூடிய ஹனஃபிகளின் மீது வரக்கூடிய கேள்விகளுக்கு சிறந்த பதில்களை இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய புனித எழுத்துக்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் பாடங்களை மனதில் பதிய வைக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியருள் பாலிப்பானாக. ஆமீன். வாருங்கள் நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் தெரிய இருப்பது அல் அம்ரு லா யக்தலி தக்ரார் பில் ஃபியல். அல் அம்ரு பில் ஃபியலி லா யக்தலி தக்ரார் என்பது ஹனஃபி மதுகபினுடைய பெரும்பான்மையான உலமாக்களும், ஹனஃபி மதுகபை போன்று அஹ்லுல் உசூலியினுடைய பெரும்பான்மையான உலமாக்களும் சொன்ன கருத்து, அம்ரு என்பது எந்த காலத்திலும் தக்கராரை தேடாது என்பதுதான். இந்த உசூலின் மீது வரக்கூடிய 2 கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களின் வாயிலாக நாம் பதில் சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக இந்த சுஆல் முகத்தராவினுடைய ஜவாபில் வரக்கூடிய வாவை பயன்படுத்தியே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் மறைந்திருக்கக்கூடிய 2 சுவால்களுக்கு பதில் சொல்கிறார்கள். முதலாவது உள்ள அந்த ஏத்தராது என்னவென்று, ஏத்தராதுல் முகத்தரா என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அம்ரு என்பது தக்கராரை தேடாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் தங்களுடைய இடத்தில் என்ன அமல்கள் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவாகிறவன் இபாதத்துகளை அம்ருடைய சீகாவை கொண்டுதான் பயன்படுத்தி இருக்கிறான். உதாரணத்திற்கு அகீமுஸ் ஸலாத், நாம் இந்த பாடத்தினுடைய முதல் காலங்களில் சொன்னோம், 4 வகையான மதுகபுகள் அம்ரு தக்கராரை தேடுமா தேடாதா என்பதில் இருக்கிறது. அதில் முதலாவது வகையினரை நாம் குறிப்பிட்டிருந்தோம். இமாம்
அபு இஸ்ஹாக்குல் இஸ்பராயினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இமாம் அப்துல் காஹிர் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களும் இருவரும் சொல்லக்கூடியது அம்ரு என்பது கட்டாயமாக அது தக்கராரை தேடும். காரணம் அகீமுஸ் ஸலாத் ஆத்து ஸகாத், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றால் ஒவ்வொரு நேர தொழுகையும் அங்கே அந்த அம்ரின் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்றால், ஒரு தடவை அவ்வாறு இல்லை என்றால் ஒரு தடவை தொழுதால் போதுமே. ஆத்து ஜக்காத் என்றால் ஒரே ஒரு தடவை நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் போதுமே. எதற்கு லுகரு, பிறகு அசர், பிறகு மகரிப், பிறகு இஷா, பிறகு ஃபஜ்ர் என்று அல்லாஹு தஆலா அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன ஒரு அம்ரின் வாயிலாகவே இத்துணை தொழுகைகளையும் நம்மின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் சொல்வதை போல் அம்ரு தக்கரார் ஆகாது என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தொழுதால் போதுமே, பிறகு தொழுக வேண்டிய அவசியமே வாழ்க்கையில் வராதே என்று ஒரு கேள்வி வருகிறது. அதே போன்று இதோட முடியல. நீங்க கேள்வி வந்துருதுன்னு உடனே கேள்வி முடிஞ்சதுன்னு நினைச்சுக்காதீங்க. இனி கேள்வி மிச்சம் இருக்குது. ஆத்து ஜக்காத், அல்லாஹு தஆலா ஜக்காத்தை கொடுங்கள் என்று அம்ரு சிகாவில் சொல்கிறான். அம்ரு என்றால் உங்களுடைய ஹனஃபி மதுகவை பொறுத்தளவு அல் அம்ரு லா யக்தலி தக்கரார், அது திரும்ப வராது என்று உங்களுடைய மதுகபினுடைய சொல் இருக்கிறது என்றால், வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதுமே. எதுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வருகிறது? அம்ரு என்பது திரும்ப திரும்ப வருகிறது. அல் அம்ரு லா யக்தலி தக்கரார் பில் ஃபிஅல், ஒரு காலத்திலும் அம்ரு தக்கராரை தேடாது என்று ஹனஃபி மதுகவில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி முடிஞ்சதுன்னு நினைச்சுக்காதீங்க, இன்னும் கேள்வி மிச்சம் வருகிறது என்றால் குர்ஆனில் வருகிறது, பமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யசும்ஹு, யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்வாரேயானால் ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்றால், வாழ்க்கையில் நான் ஒரு முறை அடைந்து விட்டேன், அதனால் நான் நோன்பு நோற்று முடித்து விட்டேன் என்று அம்ரு என்பது ஒரு தடவை நடந்தால் போதுமே. லாயக்குத்ததை தக்கராராச்சே, அம்ருதான் திரும்ப திரும்ப தக்கராரை தேடாதே என்று ஹனஃபி மதுஹபுடைய உசூலில் இருக்கும் பொழுது ஏன் மீண்டும் மீண்டும் அங்கே நோன்பு வைக்க வேண்டிய கடமை வருகிறது? எனவே ஹனஃபி மதுஹபானா ரொம்ப ஈஸிங்க. வாழ்க்கையில ஒரு தடவை தொழுதா போதும், ஒரு தடவை நோன்பு வச்சா போதும், ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும். வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, வருஷம் நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி 30 நாள் நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நாளுக்கு 5 வக்து தொழுக வேண்டிய தேவையில்லை. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சது என்று நீங்கள் சொல்ல துணிவீர்களா என்ற தொனியில் ஹனஃபி மதுஹபை எதிர்த்து பல்வேறு கேள்விகள் இங்கே வைக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பாடத்தில் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய அந்த வார்த்தைகளின் வாயிலாக நாம் பதில் சொல்வோம். அவருடைய கேள்வி அல் அம்ரு பில் ஃபிஅலி லா யக்தலி தக்ரார் என்ற நம்முடைய இந்த உசூலின் மீது, அது அம்ரு என்பது தக்ராரை வாஜிபாகவும் தேடாது, இன்னும் சொல்ல போனால் அம்ரு என்பதை தக்ராரை தேடும் என்ற இஹ்திமால் கூட நம்மிடத்தில் கிடையாது. ஷாஃபி மதுஹபின் இடத்தில் அல் அம்ரு யஹ்தமிலு தக்ரார, தக்ராரை அது தேடும் என்ற விஷயத்தில் இஹ்திமால் இருக்கிறது. ஆனால் ஹனஃபி மதுஹபுடைய விஷயத்தில் அந்த இஹ்திமால் கூட கிடையாது என்றால் இது தெளிவான தவறு என்று சொல்கிறார்கள். இஹ்திமாலும் கிடையாது, வாஜிபும் கிடையாது என்றால், முக்கையதும் பி ஷர்த்தும் கிடையாது, முக்கையதும் பி சிஃபத்தும் கிடையாது என்று சொன்னால், தொழுகையும் நோன்பும் ஜக்காத்துடைய விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அசல் உசூல் பொருந்தவில்லையே. பொருந்தாததினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், இந்த உசூல் தவறானது, கலத்து என்று தெளிவுபட பிற மதுஹபுடைய இமாம் பெருமக்கள், மாமேதைகள் நமக்கு சொல்கிறார்கள். இவர்களுக்கு இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் மிக தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறார்கள். அந்த பதிலை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். முதலில் அந்த பதிலை நாம் மனதில் பதிய வைத்து விட்டு பிறகு அந்த இபாரத்தை, இந்த வாவை போட்டு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த இபாரத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம். முதலில் நீங்கள் சொன்னபடி அம்ரு என்பது தக்கராரை தேடாது என்று நாங்கள் சொன்ன விஷயம் உறுதியாக இப்பொழுதும் சொல்கிறோம். அம்ரு என்பது தக்கராரை தேடவே தேடாது என்றால், நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இபாதத்துகளுடைய விஷயத்தில் தொழுகையையும் ஜகாத்தையும் நோன்பையும் நீங்கள் உதாரணம் காட்டி, இவைகளெல்லாம் லுகருக்கு பிறகு அசர் கடமையானது, அசருக்கு பிறகு மகரிபு கடமையானது, மகரிபுக்கு பிறகு இஷா கடமையானது, இஷாக்கு பிறகு ஃபஜ்ர் கடமையானது என்று அகீமுஸ் ஸலாத் என்கின்ற அல்லாஹ்வுடைய அம்ரை கொண்டுதான், அந்த அம்ரின் மூலம்தான் இந்த தொழுகைகள் கடமையானது, ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கடமையானது, ஆத்து ஜக்காத் என்றதின் அடிப்படையில் தான், வமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யசும்ஹு என்ற ஆயத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ரமதான் நோன்பு கடமையாகிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தை
நாங்கள் முதலில் ஏற்க மாட்டோம். காரணம், இபாதத்துகள் எல்லாம் தக்கராறாகி திரும்ப திரும்ப வருவது. ஒவ்வொரு தொழுகையும் 5 வக்து தொழுகையில் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருவது, ஜக்காத்து ஒரு வருடமும் வருவது, அதே போன்று ரமலானுடைய நோன்பு ஒவ்வொரு வருடமும் வருவது என்பது இது இந்த அம்ரை கொண்டல்ல, மாறாக அந்த இபாதத்துகளுடைய அஸ்பாபுகளை கொண்டு, சபபுகளை கொண்டு, காரணங்களை கொண்டு. ஏன் நமக்கு இந்த லுகரும் அசரும் மகரிபும் கடமையாகிறது? அந்த வக்தை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த வக்தில் நாம் நுகர் தொழுக வேண்டும். அசர் பக்தை அடைந்தால்தான் அசரை தொழுக முடியும். மகரிப் பக்தை அடைந்து விட்டோம் என்றால் மகரிபை தொழுதே தீர வேண்டும். இஷா பக்தை அடைந்து விட்டோம் என்றால் இஷாவை நாம் தொழுதே தீர வேண்டும். இவ்வாறு இபாதத்துகள் கட்டாயமாகுவது, வாஜிபாகுவது அம்ரு வாஜிபாகுவது அம்ரை கொண்டிருந்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் அது தக்கராறாவது அது எதை கொண்டல்ல, அம்ரை கொண்டல்ல, மாறாக அஸ்பாபுகளை கொண்டு என்று முதலாவது நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். எனவே இந்த அஸ்பாபுகள் எப்பொழுதெல்லாம் இபாதத்துகளில் பெறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அந்த இபாதத்தும் நமக்கு வாஜிபாகும். உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டால், தொழுகை என்பதனுடைய அந்த சபபு அது வக்குத்து. அந்த வக்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நேரத்திலெல்லாம் தொழுகை என்கின்ற அந்த ஐபாதத்து நம்மின் மீது தக்கராறாக வாஜிபாகும். அதே போன்று ஜக்காத்தினுடைய சபபு என்ன? அது நிசாபு தொகையை நாம் பெற்றிருந்து ஒரு வருடம் முழுவதும் நம்மிடம் சுற்றி வந்திருப்பது. எனவே நிசாபு தொகையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மின் மீது ஜக்காத்தும் கடமையாகிறது. அதே போன்று ரமலானுடைய நோன்பு நம்மின் மீது கடமையாகுவதற்கு காரணம் என்ன? அந்த நாட்களை நாம் அடைந்து கொள்வது, அந்த மாதத்தை நாம் ஷுஹூது ஷஹர், அந்த மாதத்தை நாம் அடைந்து கொள்வது, எத்திக் கொள்வதுதான் ரமலானுடைய 30 நாள் நோன்பிற்கும் நம்மின் மீது கடமையாகிறது. எனவே அந்த சபபுகளை ஒருவன் அடைந்து கொண்டால் அப்பொழுது அந்த இபாதத்துகளை அவன் செய்வது கட்டாயமாகும் என்றால், இந்த சபபுகள் எப்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அவன் மீது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இபாதத்தும் அவன் மீது தக்கராறு ஆகி கொண்டே இருக்கும். எனவே இபாதத்துகள் தக்கராறாகுவது, நோன்பும் ஜக்காத்தும் ஐங்கால தொழுகைகளும் தக்கராறாகுவது என்பது அது அம்ரை கொண்டல்ல, அஸ்பாபுகளை கொண்டு என்பதை முதலில் நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜு என்பது வாழ்க்கையில் ஒரு தடவைதான் தக்கராறாகிறது, ஒரு தடவைதான் வருகிறது, தக்கராறே ஆகுவதில்லை. காரணம், ஹஜ்ஜு செய்வதனுடைய சபபு என்ன? அது பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாஹ் இருப்பதுதான் ஹஜ்ஜு செய்வதற்கான சபபு. என்றால் பைத்துல்லாஹ் என்பது திரும்ப திரும்ப வரப்போவதில்லை, இருக்கக்கூடியது ஒரே ஒரு பைத்துல்லாஹ். எனவே அங்கே தக்கராறு வராமல் ஒரே ஒரு முறைதான் ஹஜ்ஜு என்பது ஃபரலாக கட்டாய கடமையாக ஆகிறது. வாழ்க்கையில் ஒரு தடவைக்கு மேல் ஹஜ்ஜு என்பது ஃபரது கிடையாது. காரணம், அங்கே சபபு என்பது தக்கராறு ஆகவில்லை. எனவே உங்களுடைய அடிப்படையை நாங்கள் முதலில் உடைத்து தருகிறோம் என்ற ரீதியில் ஹனஃபி உலமாக்கள் தங்களுடைய கிதாபுகளில் இது போன்ற வாதங்களை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அடுத்து ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஜிப் என்பது 2 வகை இருக்கிறது. முதல்ல நம்ம இதை வாசிடுவோம். என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா யதஅத்தா, வராது. எது வராது? அலாஹாதா, இந்த உசூலின் மீது வராது. எந்த உசூல்? அல் அம்ரு லாய் பில் ஃபிஅலி லா யக்ததி தக்ரார் என்ற இந்த உசூலின் மீது பிரச்சனையாக வராது. எது வராது என்றால் ஃபஸ்லு தக்ராரில் இபாதாத்தி, இபாதத்துகள் திரும்ப திரும்ப வருகிறதே, இபாதத்துகளை திரும்ப திரும்ப நாம் செய்கிறோமே, இதனுடைய இந்த பிரிவுகள், தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் இவைகளை போன்ற இபாதத்துகளுடைய தக்கராறுகளினுடைய பிரிவுகள் இந்த உசூலின் மீது பிரச்சனையாக வராது. காரணம், இன்னதாலிக்க இவைகள் திரும்ப திரும்ப வருவது என்பது லம் யஸ்புத்து பில் அம்ரி, அம்ரை கொண்டு தரிப்பட்டதல்ல, பல்பி தக்கராரி அஸ்பாபிகா, அந்த காரியங்களுடைய சபபுகள் தக்கராறாகுவதை கொண்டு. தொழுகையினுடைய சபபு வக்து, நோன்பினுடைய சபபு ரமலான் மாதம், ஜக்காத்தினுடைய சபபு நிசாபு தொகை, இந்த சபபுகள் திரும்ப திரும்ப வருவதின் காரணத்தினால்தான் இந்த காரியங்களும் திரும்ப திரும்ப வருகிறது. தவிர இது எதனால் அல்ல, அகீமு ஸலாத் ஆத்து ஜகாத் என்ற வெறும் அந்த அம்ரை கொண்டல்ல. அம்ரை கொண்டு காரியம் நம் மீது கடமையாகும், ஆனால் திரும்ப திரும்ப வருவது என்பது அதனுடைய சபபுகள் திரும்ப திரும்ப வருவதனால்தான். ஒருவர் ரமலானை அடைந்து கொள்ளவில்லை, அவதற்கு முன்பாக ஷாபானிலேயே வஃபாத்தாகி விட்டார், அவர் மீது எந்த கடமையும் இல்லையே, தக்ரார் ஆகவில்லையே. அதை போன்று ஒருவருக்கு நிசாபு தொகை ஒரு வருடத்தில் கிடைக்கவில்லை, அவரிடம் பணம் அழிந்து விட்டது, அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லையே. ஒருவன் லுகரிலேயே மூத்தாகி விட்டான், அவனுக்கு அசர் கடமை இல்லையே. எப்பொழுது இவைகள் கடமையாகிறது? அந்த சபபுகளை அவன் எத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில் தான்.
அந்த சபபுகள் மீண்டும் அவனை வந்து சேரும் என்றால் அந்த இபாதத்துகளும் அவன் மீது கடமையாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட சபபுகள்? எஸ்புத்துபிகள் உஜூபு, கட்டாயம் என்பது அவைகளை கொண்டே தெரிபட்டிருக்குமே அத்தகைய சபபுகள் திரும்ப திரும்ப வருவதன் மூலமாகத்தான் இந்த இபாதத்துகளும் திரும்ப திரும்ப வருகிறது. அடுத்து அம்ரு என்பது இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். ஒரு விதம் நப்சுல் உஜூப், இரண்டாவது விதம் உஜூபுல் அதா, நிறைவேற்றுவது கட்டாயம் என்று ஒரு ரீதி இருக்கும். யதார்த்தத்திலேயே அது தன்னிலேயே கட்டாயம் என்பது இருக்கும். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். மனைவிக்கு கணவன் எந்தவித பொருள் உதவியும் செய்யாமல் இருக்கிறான். உடனே அவள் காதியிடம் சென்று முறையிடும் பொழுது அந்த காதி சொல்கிறார், நீ உன்னுடைய மனைவிக்கான அந்த நஃபக்காவை, செலவினத்தை கொடு என்று கட்டளையிடுகிறார். இவனும் கொடுக்கிறான். இப்பொழுது இவர் கொடு என்று சொல்வதன் மூலம், அம்ரின் மூலமாக இவர் கொடுப்பது என்பது உஜூபுல் அதாயில் வரும். ஆனால் நப்சுல் உஜூப், யதார்த்தத்தில் அவள் மனைவிக்கு கணவன் செலவினத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உஜூபு, அது இந்த காதி சொன்னதினால் அல்ல. யதார்த்தத்தில் இருவர்களுக்கு மத்தியிலும் இவர்களுக்கு மத்தியில் திருமண பந்தம் என்பது உறுதியோடு அந்த அக்கதுலேயே, அந்த உடன்படிக்கையிலேயே, ஒப்பந்தத்திலேயே கடமையாகிவிட்டது. நப்சுல் உஜூப் என்பது வேறு, உஜூபுல் அதா, நிறைவேற்றுவது கட்டாயம் என்பது வேறு. இதை நாம் முதலில் ஆரம்பமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் தங்களுடைய வார்த்தைகளின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதை போன்றே ஒருவன் வியாபாரம் செய்கிறான். வியாபாரத்தில் ஒரு வியாபாரி அந்த பொருளை கொடுக்கிறான். இவன் வாங்கிவிட்ட பிறகு அவன் பணத்தை கொடு என்று சொல்கிறான். இந்த பொருளுக்கான பணத்தையும் அவன் ஒப்படைக்கிறான் என்றால், இவன் கொடு என்று சொன்னதுக்கு முன்பாகவே அவன் மீது பணத்தை கொடுப்பது கடமை. காரணம், பைகு முடிவடைந்து விட்டது. பைகின் மூலமாக அவன் பணத்தை கொடுக்க வேண்டும். ஒரு வியாபாரியிடமிருந்து கொள்முதல் செய்து கொண்டவன் அந்த கொள்முதல் செய்த அந்த பொருளுக்கான பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது பைகினுடைய அக்கதிலேயே நப்சுல் உஜூபாக ஆகிவிட்டது. ஆனால் அவன் கொடு என்று சொன்னதற்கு பிறகு இவன் கொடுப்பது என்பது உஜூபுல் அதாயி, நிறைவேற்றுவது என்னுடைய கட்டாயத்தினால் அவன் கொடுக்கிறானே தவிர, நாம் என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது, இவன் கொடு என்று சொன்னதின் காரணத்தினால் தான் அவன் கொடுக்கிறான், பொருள் இங்கே பரிமாறப்பட்டதினால் கொடுக்கப்படவில்லை என்று நாம் விளங்கக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள மஸ்அலாவில் அது காதி கொடுக்க சொன்னதினால்தான் கணவன் கொடுக்கிறான், இயல்பில் கொடுக்க வேண்டியது இல்லை என்று நாம் விளங்கக்கூடாது. இந்த உஜூப் இரண்டு வகை. இந்த இரண்டு வகையை நாம் ஆரம்பத்தில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று நப்சுல் உஜூப், மற்றொன்று உஜூபுல் அதா. அப்போ சபபினுடைய காரணத்தினால் ஒன்று கட்டாயமாகிறது என்றால் அது நப்சுல் உஜூப் சபபு. திருமணம் என்கின்ற சபபினால் நஃபக்கா என்பது கடமையாகிறது. பைகு என்ற சபபினால் அந்த பொருளுக்கான சமனு அந்த வாங்கக்கூடிய முஷ்டரியின் மீது கடமையாகிறது. இந்த சபபின் மூலம் கடமையாகக்கூடியதற்கு ஹனஃபி மதுஹபில் நப்சுல் உஜூப் என்ற இஸ்திலாகை பயன்படுத்துவார்கள். அதனுடைய உதாரணம் தான் இங்கே நமக்கு இரண்டு வகையான உதாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று பாருங்க, வல் அம்ரு, அம்ராகிறது லி தொலபி அதாயிமா வஜப பி ஸிம்மதி பி சபபின் சாபிகின் லாலி இஸ்பாத்தி அஸ்லில் உஜூபி. அம்ரு என்பது எப்படிப்பட்டதென்றால் லி தொலபி அதாயிமா வஜப பி ஸிம்மதி, அவனுடைய பொறுப்பில் எந்த ஒன்று கடமையாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதை தேடக்கூடியதுதான் அம்ராகும். எதனால்? பி சபபின் சாபிகின், முன் கடந்து சென்ற காரணத்தை கொண்டு அவன் மீது, அவன் தலையில் எது கடமையாக ஆகியிருக்கிறதோ அப்படிப்பட்ட அவனுடைய பொறுப்பில் கடமையாக இருப்பதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேடக்கூடியதுதான் அம்ராக இருக்கும். மாற்றமாக லாலி இஸ்பாத்தி அஸ்லில் உஜூபி, அடிப்படையிலேயே அது கடமை என்பது அஸ்லுல் உஜூப், அடிப்படை கடமை என்பதை தரிப்படுத்துவதற்காக வேண்டிய அம்ரு அல்ல. நாம் சொன்னோம் அல்லவா, அம்ரு என்பது அது நடக்க வேண்டியதை நடத்துவதுதான். எந்த அளவிற்கு என்றால் வஹாதா, இது எப்படி என்றால் இதுவாகிறது பி மன்சிலத்தி கௌலிர் ரஜுலி, ஒரு மனிதனுடைய இந்த சொல்லினுடைய இடத்திலே ஆகியிருக்கும். அதாவது அத்தி சமனல் மபியை என்று ஒருவன் சொல்வதை போல் ஒரு கடைக்காரன் சொல்கிறான், அத்தி நீ நிறைவேற்று, கொடு, சமனல் மபியை இந்த வியாபார சரக்கினுடைய மதிப்பு, அதற்கான பணத்தை நீ கொடு என்று சொல்வதை போல இங்கே இவன் பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அந்த பைகின் மூலமாகவே அஸ்லுல் உஜூப் வந்து விட்டது. இவன் அத்தி நிறைவேற்று என்று சொன்ன அம்ரு என்பது இவன் திம்மத்தில் கடமையான ஒன்றை நிறைவேற்ற தேடுவதாக இருக்கும்.
காரணம் இங்கே முன்கடந்து சென்ற இந்த பைகி என்ற காரணத்தினாலே தவிர மாற்றமாக இந்த அத்தி என்பதன் மூலமாகத்தான் அவன் பணம் கொடுக்க போகிறான், இதுதான் அஸ்லுல் உஜூப் என்று நினைக்க கூடாது, அது தவறு. அதே மாதிரி பாருங்க, அத்தி நஃபகத்த ஜௌஜத்தி, ஒரு காதி ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சொல்கிறார், கணவனை பார்த்து சொல்கிறார், அத்தி கணவனை நீ கொடுத்து விடு, நிறைவேற்றி விடு, நஃபகத்த ஜௌஜத்தி மனைவிக்கான செலவினத்தை நீ கொடு என்று சொல்வது, இது அதைத்தான் சொன்னேன், இது இரண்டு வகையாக நாம் பிரிக்க வேண்டும். உஜூபுல் அதா, நிறைவேற்றுவதனுடைய வாஜிபியத்தாக இதை எடுத்துக் கொள்ளலாமே தவிர அசுல் உஜூப் இது கிடையாது, நப்சுல் உஜூப் இது கிடையாது. நப்சுல் உஜூப் என்ன? இவர்களுக்கு மத்தியிலான அந்த கடந்து போன காரணம், கடந்து போன அடிப்படை காரணம் திருமணம் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு இது கடமையானது. இப்ப இதா வஜபத்தில் இபாதத்து பி சபபிகா என்றால், இபாதத்துகள் அவைகளினுடைய சபபுகளினால் கட்டாயமாகும் என்றால் தவஜ்ஜகல் அம்ரு, அப்பொழுது அம்ரு என்பது அவனை முன்னிடும், அதாயி மா வஜப மின்ஹா, அந்த இபாதத்துகளில் இருந்து அவன் மீது கடமையானவைகளை நிறைவேற்றுவதன் மீதுதான் அம்ரு என்பது அவனை முன்னோக்கும். அலைகி அவன் மீது கடமைய வஜப அலைகி, அவன் மீது கடமையான அந்த இபாதத்துகளில் இருந்து அவன் மீது கடமையான அந்த அமல்களை நிறைவேற்றுவதன் மீதுதான் அம்ரு என்பது அவனை தவஜக முன்னோக்குமே தவிர அதுதான் அடிப்படை காரணம் என்றல்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு டைம் நமக்கு தொழுகை ஒரு நாளும் நம்ம தொழுகிறோம்னு சொன்னா இந்த அல்லாஹ் தஆலா அகீமு ஸலாத் என்று சொல்வதன் மூலமாக என்னதான் வரும், நம்மின் மீது கடமையுள்ள அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவதைத்தான் தேடுமே தவிர மாற்றமாக அஸ்ருல் உஜூபே இது இந்த அம்ரு அகீமு ஸலாத் என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லா தொழுகையும் நடக்கிறது என்று சொல்வது சரியாகாது, அவ்வாறு கிடையாது என்று சொல்கிறார்கள். சும்மல் அம்ரு, இப்போ அடுத்து இரண்டாவது ஒரு கேள்வியை இங்கேயே அவங்க தொட்டு வச்சுட்டு தான் போறாங்க. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, அம்ருங்கிறது ரெண்டு வகையா பிரிச்சு, ஒன்று அஸ்ருல் உஜூபு, அது அம்ரு கிடையாது, இன்னொன்னு அதா நிறைவேற்றக்கூடிய ஒரு உஜூபியத்திற்கு அதுதான் அம்ருன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, இப்ப இரண்டாவது ஒரு கேள்வியை நம்ம மீது வைக்கிறார்கள். அந்த இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா, இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அம்ரு என்பது இரண்டு வகை, உங்களுடைய பேச்சிலிருந்து நமக்கு என்ன புரியுது, அம்ரு என்பது இரண்டு வகை, இந்த இரண்டு வகைகளில் இரண்டாவது வகை இருக்கிறது அல்லவா, இதுதான் நம்ம மீது தொடர்ச்சியாக வருவதற்கு காரணம் என்று சொன்னால், இங்கே அம்ரு அது தக்ரார் ஆகிறதே. உங்களுடைய வாதப்படி அல் அம்ரு பில் ஃபிஅலி லா யக்தலி தக்ரார் என்றால் அம்ரினுடைய எந்த வகைகளும் தக்ராராக கூடாது. அம்ரில் இரண்டு வகை இருக்கிறது, ஒன்று அஸ்ருல் உஜூப், இன்னொன்று அதாவது நிறைவேற்றுதல் என்று சொன்னால், இந்த நிறைவேற்றுவதனுடைய அம்ரு ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதனை முன்னோக்கி கொண்டுதானே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் தொழுக வேண்டும் தொழுக வேண்டும் தொழுக வேண்டும் என்ற அம்ரு திரும்ப திரும்ப அவன் மீது வருவதினால் அஸ்ருல் உஜூபு நாங்க சொல்லல, சரி உங்களுடைய வாதத்திற்கே வருவோம், அஸ்ருல் உஜூபு கிடையாது. அஸ்ருல் உஜூபு அஸ்பாபுகள், காரணங்கள். லுகரியன் தொழுகணும், வக்து வந்துருச்சு, அசரியன் தொழுகணும், வக்து வந்துருச்சு, ரமதான்ல ஏனோ வைக்கணும், நாள் வந்துருச்சு, ஜக்காத் ஏன் கொடுக்கணும், பணம் வந்துருச்சு என்று சபபுகளை விடுங்க. ஆனால் நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைவேற்றுவது அம்ரு என்றால் அவனுடைய திம்மத்தில் கடமையான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதை தேடுவது என்றால் ஒவ்வொரு முறையும் இது தேடுகிறது அல்லவா என்றால் அம்ரு என்பது அது தக்கராரை தேடுகிறது, உங்களுடைய வாதம் உடைபடுகிறது என்று இரண்டாவது கேள்வியை நம்மின் மீது வைப்பார்கள். இந்த கேள்விக்கு தான் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மிக அழகாக பதிலை சொல்லி முடிக்கிறார்கள். பாருங்க, சும்மல் அம்ரு பிறகு அம்ராகிறது, லம்மா காண எப்பொழுது அந்த அம்ரு ஆனதோ, எத்தனாவலுள் ஜின்ஸ அது ஜின்ஸை பொதிந்து கொள்ளக்கூடியதாக, சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக, அடைந்து கொள்ளக்கூடியதாக எப்பொழுது ஆனதோ, நாம் நம்முடைய கடந்த பாடத்தில் சொல்லியிருந்தோம், அம்ரு என்பது ஜின்ஸை பொதிந்து கொள்ளும், ஜின்ஸ் என்பது இரண்டின் மீதுதான் அறிவிக்கும், ஒன்று பரதுல ஹக்கீகையின் மீது அறிவிக்கும், மற்றொன்று பரதுல ஹுக்குமியின் மீது அறிவிக்கும் என்றால் அம்ரு என்பது எப்பொழுது ஒரு இனத்தை பரிபூர்ணமாக சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அப்பொழுது எத்தனாவலு ஜின்ஸ மா வஜப அலைஹி, அப்பொழுது அந்த ஜின்ஸில் எதுவெல்லாம் கட்டாயமாக இருக்கிறதோ அத்தனையும் அது பொதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். லம்மாக்கான எப்பொழுது அம்ரு ஆகுமோ, எத்தனாவலு ஜின்ஸ ஜின்ஸை அது அடைந்து கொள்ளக்கூடியதாக எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுது எத்தனாவலு அதை அடைந்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும், ஜின்சமா ஒரு காரியத்தினுடைய அந்த இனம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளும். எப்படிப்பட்ட காரியம், வஜப அலைஹி அந்த மனிதனின் மீது, ஒரு முக்கல்லஃபின் மீது கட்டாயமான எல்லா காரியத்தினுடைய
அத்துணையையும் அது எடுத்துக்கொள்ளும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்துல் ஹகீகி என்றால் அதற்கு கீழே ஒண்ணுமே இல்லை, அதாவது ஒண்ணு. ஃபர்துல் ஹுக்குமி என்றால் அந்த முத்தக்கல்லிம் எல்லாவற்றையும் நியத்து வைத்திருந்தால் அந்த ஒட்டுமொத்த மஜ்முவும் சேர்த்துதான் இந்த ஃபரது, இந்த ஃபர்துல் ஹுக்குமி. அல்லாஹு தஆலா இபாதத்துகளை நம் மீது எப்படி கடமையாக்கி இருக்கிறான்? நம்முடைய உயிர் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, இதுவரை நாம் போகிறோமோ அதுவரை உள்ள அத்துணை மஜ்மூகளும் அவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான், ஃபர்துல் ஹுக்குமி. எனவே அம்ரி என்பது ஜின்ஸை எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஜின்ஸில் உள்ள எல்லாம் கடமையாகிறது. அப்ப லுகர் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றால் எந்த லுகரை தொழுக வேண்டும், எத்தனை லுகரை தொழுக வேண்டும் என்றால் ஃபர்துல் ஹுக்குமியே, எல்லா லுகரையும் தொழுக வேண்டும். ஒரு லுகர் கூட அதில் விடுபட்டு போகவே போகாது. இதுதான் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். இப்ப மிசாலுகு அதனுடைய உதாரணம் ஆகிறது மா, ஒன்றாகும். மா யுகாலு சொல்லப்படக்கூடிய ஒன்றாகும். என்ன? இன்னல் வாஜிப நிச்சயமாக கட்டாயமாகிறது. பி வக்கத்தில் லுகரி லுகருடைய நேரத்தில் கட்டாயமாக ஆகிறது. ருவல் லுகுரு அது லுகர் தான். லுகருடைய வக்தில் என்ன தொழுகணும்? லுகர் தான் தொழுகணும். அசருடைய வக்தில் அசர் தொழுகணும். அடுத்த லுகருடைய வக்தில் லுகர் தொழுகணும். அதற்கடுத்த நாள் லுகருடைய வக்தில் லுகர் தொழுகணும். தவஜ்ஜகல் அம்ரு அப்பொழுது கட்டளை என்பது முன்னோக்கி இருக்கிறது. லி அதாயி ஜாலிக்கல் வாஜிபி அந்த கட்டாயமாக்கப்பட்ட அந்த வாஜிபான கட்டாயமான அந்த தொழுகையை நிறைவேற்றுவதின் மீது நமக்கு அந்த அம்ரு என்பது முன்னோக்கக்கூடியதாக இருக்கிறது. சும்மா இதா தக்கர்ரல் வக்து அந்த வக்து திரும்ப திரும்ப வரும் என்றால், பிறகு அந்த வக்து நம்மின் மீது திரும்ப திரும்ப வரும் என்றால் தக்கர்ரல் வாஜிபு அந்த வாஜிபும் கட்டாயமானதும் நம்மின் மீது திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும். இப்ப எத்தனாவலுல் அம்ரு அம்ரு அடைந்து கொள்ளும் ஜாலிக்கல் வாஜிபல் ஆகர லரூரத்த தனாவுலிஹி குல்லல் ஜின்சில் வாஜிபி வாஜிபான அந்த ஜின்சினுடைய அத்துணையையும் அது அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். லரூரத்தன் நிர்பந்தமாக. அப்போ எத்தனாவலுல் அம்ரு அந்த அம்ரு அடைந்து கொள்ளும் தாலிக்கல் வாஜிபல்லாகிற மற்ற வாஜிபுகளை அது அடைந்து கொள்ளும். எப்படி? லரூரத்த தனாவுலிஹி அது அடைந்து கொள்வதின் நிர்பந்தத்தை கொண்டு அடைந்து கொள்ளும். குல்லல் ஜின்சி அந்த ஜின்சினுடைய அனைத்தையும் அல் வாஜிபி வாஜிபான அந்த ஜின்சினுடைய அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். அலைகி அந்த முக்கல்லஃபின் மீது. அப்போ ஒரு முக்கல்லஃபின் மீது வாஜிபான அந்த ஜின்சில் எதுவெல்லாம், எந்த தொழுகையெல்லாம், இந்த நோன்பெல்லாம், இந்த ஜக்காத் எல்லாம் வருகிறதோ அத்துணையும் அது அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சௌமன்கான அவ் சலாத்தன் அது நோன்பாக இருந்தாலும் சரி அல்லது தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குல்லுல் ஜின்ஸையும் அந்த அம்ரி என்பது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காண தக்கராருள்ள இபாதத்தி எனவே இபாதத்துகள் தக்கராறாகுவது ஒவ்வொரு நாளும் ஹனஃபியாக இருந்தாலும் ஷாஃபியாக இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவருடைய தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகள் தக்கரார் ஆகுவதாகிறது. அல் முத்தக்கர்ரத்து பி ஹாதத் தரீகி எந்த அடிப்படையில்? இந்த அடிப்படையில், அதாவது ஃபரதுல் ஹுக்குமி என்ற அடிப்படையில் அதாக செய்வது கட்டாயம் என்ற அடிப்படையில் தானே தவிர லாபி தொரீகி அன்னல் அம்ர யக்தலி தக்ரார் அம்ரு என்பது தக்ராரை தேடும் என்ற அடிப்படையில் அல்ல. அம்ரு என்பது அல்லாஹ்வினுடைய அம்ரு, அது ஃபரதுல் ஹுக்குமியான ஒட்டுமொத்த குல்லுல் ஜின்ஸையும் எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் இந்த இபாதத்துகள் தக்கராறாக ஆகிறது. மாற்றமாக எங்களுடைய உசூலான அன்னல் அம்ர லா யக்தலி தக்ரார் தக்கராரை அது தேடாது என்ற உசூலிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை இந்த விளக்கங்களின் மூலம் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த வாஜிபை பற்றி, வாஜிபான இந்த தொழுகைகள், வாஜிபான இந்த நோன்புகள், வாஜிபான இந்த ஜக்காத்துகள் இவைகள் எல்லாம் கடமையாகுவது அவைகளின் அஸ்பாபுகளின் காரணத்தினாலே தவிர அவைகளுடைய அம்ருகளின் காரணத்தினால் அல்ல. அம்ரு என்பது அவைகள் நம்முடைய திம்மத்தில், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை மீண்டும் அது நாம் செய்ய வேண்டும் என்று தேடுவதுதானே தவிர இவைகள்தான் நம்முடைய அந்த வணக்க வழிபாடுகள் சட்டமாக்கப்பட்டதனுடைய யதார்த்தம் என்று நினைத்தால், அது தக்கராறாகுவதனுடைய யதார்த்தம் என்று நினைத்தால் அவ்வாறு கிடையாது. எனவே இந்த உசூலை நம்முடைய மனதில் நாம் பதிய வைப்போம். அல் அம்ரு லில் உஜூபி அதை நாம் பழைய பாடத்தில் பதிய வைத்தோம். இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் சொல்லி முடித்தது அல் அம்ரு பில் ஃபிஅலி லா யக்தலி தக்ரார் என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடங்களில் வேறு ஒரு தலைப்போடு சந்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை பயனுள்ள இல்மாக
நாஃபியான இல்மாக நமக்கு ஆக்கி அருள்பாலித்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.